இபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையர்கள் நீக்கியிருக்காங்க. செங்கோட்டையன் தலைமையிலேயே இல்லை சசிகலா தலைமையிலே புதிதாக ஒரு அணி உருவாக போகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சசிகலாவுக்கும் டிடிவிக்குமே ஒத்து போகாது. ஆனால் டிடிவி சொல்கிறார்ல சார், எடப்பாடி தலைமை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறாரு. கரெக்டான பேச்சு. அதுக்காக தான் என்டிஏலேருந்து வெளியில் வந்தேன்னு சொன்னார்ல. ஆமாம் ஆமாம். என்டிஏ எப்போ ஃபார்ம் ஆச்சு? 2025 ஏப்ரல். அப்போ கேட்க வேண்டியதான இந்த கேள்வியை. அந்த பேட்டியில் தான் புரியுதா உங்களுக்கு? செங்கோட்டையன் பேட்டியில் ஆகா நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா இது போல பல நான் ஏன் சொல்கிறேன்னா நான் அதுக்கு தான் சொல்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் வந்து எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். யாருங்க எல்லோரும்? பேரை கூட சொல்ல, சசிகலா, ஓபிஎஸ் இந்த மாதிரி பேரை கூட சொல்லுங்கள். நோக்கம் வந்து அதிமுகவை ஒன்றுபடுத்தி திமுக வீழ்த்தணும்னு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தூக்கணும். அதுதான். செங்கோட்டை நீக்கினதுக்கு அப்புறம் 2000 பேர் அதிமுகலேருந்து வெளியில் வந்திருக்காங்கன்ற மாதிரி செய்திகள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. நீங்கள் அந்த கூட்டங்கள்லாம் பார்த்தீங்களா? ஒரு 500 பேர் இருப்பாங்க. இது எல்லாமே செட்டப். இந்த ஊடகங்கள் அதிமுக பிரச்சனை சீமான் கட்சியில் பிரச்சனை எங்கள் கட்சியில் ஒன்றுமே இல்லை. உங்கள் கட்சி தான் நாரிக்கிட்டு இருக்குது. அதுதான் ஏன் சார் மற்ற சேனல்லாம் திமுக அவ்வளோதான் பணம் வாங்குறாங்க. அதெல்லாம் நான் எப்படி சொல்ல முடியும்? விஜய் கட்சியை நிலைநிறுத்தி 2031 வரைக்கும் தள்ளணும். இது சிங்கமாச்சே. இப்போ இந்த என்னைக்கு போகிற 13ஆம் தேதி ஆரம்பித்து அந்த வெயிலெலாம் பார்த்தோன்னே அதோட சிங்கம் மழை போய் கூட்டுக்குள்ளே பூந்துக்கும். இவங்க வெளியே இருந்து ராஜா மகாராஜா வெளியே வா அப்படின்வாங்க. போடா இதோட நான் 17ஆம் தேதி தான் வருவேன் அப்படி இப்படின்னு ஒரு கூத்துலாம் நடக்க போகுது. Adisia One World Kalapatti Premium Villa Plots with World Class Amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்ம இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவிலையும் சரி அதிமுகவிலையும் நிறைய சலசலப்பு போயிட்டு நம்மளால் பார்க்க முடியுது. என்டிஏ கூட்டிலிருந்து வெளியே வருது வந்து நைனா நாகர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி டிடி தினகரன் ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையர்கள் நீக்கியிருக்காங்க. செங்கோட்டையன் தலைமையிலேயே இல்லை சசிகலா தலைமையிலே புதிதாக ஒரு அணி உருவாக போகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சசிகலாவுக்கு தெரியுமா? இல்லை தெரியல. அவங்க ஏன்னா கொஞ்சம் சைலண்ட் மூடில் தான் இருக்காங்க. ஏங்க சசிகலாவுக்கும் டிடிவிக்குமே ஒத்து போகாது. ஊருக்கே தெரியும். சசிகலாவை சந்தித்து எப்படியாவது ஒரு சிட்டிங் போட்டு இந்த இதில் போயிட்டு தலைவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃப்ரேம் பண்ணி மாட்டோம் அந்த மாதிரி பண்ணலான்னு ஓபிஎஸ் ட்ரை பண்ணார். அதுக்கும் அவங்க அனுமதிக்கலை. அதிமுக ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க தவிர எடப்பாடி முதலமைச்சராக இருக்கக்கூடாதுன்னா கூட அவங்க சொல்லலை. அவங்க ஒரு ட்ராக்கில் இருக்கிறாங்க. ஆனால் டிடிவி சொல்கிறார்ல சார், எடப்பாடி தலைமை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறாரு. கரெக்டான பேச்சு. அதுக்காக தான் என்டிஏலேருந்து வெளியில் வந்தேன்னு சொன்னார்ல. ஆமாம் ஆமாம். என்டிஏ எப்போ ஃபார்ம் ஆச்சு? இந்த ஏப்ரல் 2025 ஏப்ரல். அப்போ கேட்க வேண்டியதானே இந்த கேள்வியை. இவ்வளோ அமித்ஷா மல்லி சென்ட்டிங்க யார் முதலமைச்சர்? எடப்பாடியாக இருந்தால் நான் இருக்க மாட்டேங்க, என்னுடைய மாபெரும் கட்சியை நான் கொண்டு போயிடுறேன் வெளியே அப்படின்னு சொல்லியிருக்கணுமா வேணாவா? அதுக்கு ஒரு பதில்னா அண்ணாமலை சொன்னார் நம்பினேன் நானுன்னு. அதே அண்ணாமலை 2 மாதம் முன்னாடி சொன்னார்ல, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், அமித்ஷாவே சொல்லிட்டாங்க, ஜெயிச்சா அவங்க தான் முதலமைச்சர் சொன்னார்ல. அப்போவாவது நீங்கள் வெளியே போயிருக்கலாம்ல. என்ன அண்ணாமலை இந்த மாதிரி நம்ப வச்சு கழுத்த இருக்கிற, நம்ம என்ன இப்படியா திட்டம் போட்டு 2024 இயங்கணும், கட்சியை எப்படி 2ஆக உடைச்சோம், அதுக்கு உனக்கு நன்றி இருக்கிறதா? இப்போ திடீர்னு நான் இடம் மாறிட்டு எடப்பாடி தான் முதலமைச்சர் சொல்கிறியா, நான் என்னுடைய மாபெரும் கட்சியை வெளியே கொண்டு போகிறேன் அப்படின்னு அண்ணாமலைக்கு அந்த கட்சியில் போதுமான அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு. எது கொடுக்கணும்? எதுங்க கொடுக்கணும்? உங்களை எதுக்கு தலைவராக்குனாங்க? தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்தணும் முதல் லட்சியம், பாஜகவை வளர்க்கணும் 2வது லட்சியம். செஞ்சார்ல சார். அது பாஜக வளர்க்கல, அண்ணாமலையை வளர்த்துக்கிட்டாரு. பாஜகவுடைய 11 தானே சார் கட்சியும் வளர முடியும். கட்சி வளர்ந்தால் தான் இவங்களாம் வளர முடியும். கட்சியை வளர்க்குற வேலை இவர் பண்ணார். நான் வந்து அதெல்லாம் மறுக்கவே மாட்டேன். இவர் கட்சியை பட்டி தொட்டி எங்கே கொண்டு போனார். 11% வாங்கினது வந்து வளர்ச்சி இல்லை, அது வீக்கம். அது வந்து டிஎம்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் வச்சு அதிமுக வீழ்த்தணுன்றதுக்காக ஒரு உளவியல் ரீதியான ஒரு இதை கருத்தை உருவாக்குனாங்க. அது இன்னொன்று மோடி சென்ட்ரல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இதெல்லாம் வச்சு 11%. இப்போ நின்று தனியாக நின்னாங்க 4% கூட வாங்க மாட்டாங்க அண்ணாமலையே இருந்தாலும். ஆனால் அது வந்து ஸ்டேட் எலெக்ஷன். ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணார் அப்படின்றது தான் இப்போ கேள்வி. 2021 பிறகு முருகனுக்கு பிறகு அண்ணாமலை கொண்டு வராங்க. ஒரு கூட்டணி கட்சி தலைவர் தன்னுடைய கூட்டணி கட்சியை ஒரு அந்த நாகரிகத்தோடு, அந்த கூட்டணி கட்சிக்குடைய அந்த பெருந்தன்மையோட நாகரிகத்தோடு கொண்டு போகணும். அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் வலுவடைய வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சாரம் மூலியமாக பாஜக அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்காகி திமுக வீழ்த்தணும், பாஜகவுக்கு கொஞ்சம் கூடுதல் தொகுதிகளை வாங்குகிற வேலையை பண்ணணும். இதுதான் நடைமுறை. ஆனால் இவர் என்ன பண்ணார்னா தன்னை பிரதானப்படுத்திக்கிட்டார். ஒரு கட்டத்தில் டிஎம்கே அசைன்மெண்ட்டுக்கு இவர் ஒத்து போக ஆரம்பித்தார். பாஜகவுக்கு ஒரு 15 எம்பி சீட்டு வாங்கி கொடுத்துருக்கணும்ல என்டிஏக்கு.
அதை நீங்கள் தானே கெடுத்து விட்டீங்க. நீங்கள் ஒழுங்கான தலைவர் இருந்தால் இப்போ நான் வந்து ஏன்பா நான் வீட்டில் சமையல்லாம் பண்ணுவேன், நான் வீட்டை கொளுத்தி விட்ருவோன்னா? அவர் வீட்டில் சமையல்லாம் பண்ணாருங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சோறுலாம் போட்டாருங்க, கடைசியில் என்ன பண்ணாருங்க, வீட்டை கொளுத்தி விட்டாருங்க. அப்படின்னா இது பண்ணால் அதெல்லாம் பண்ணீங்க. ஆனால் கூட்டணி கட்சியை அவமானப்படுத்துகிற வேலைலாம் பண்ணீங்கல்ல, அவர்களை மிக மிக கேவலமாக நடத்துகிற வேலைலாம் பண்ணீங்களா? திமுக தான் டிஃபேம் பண்ணிட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு படி மேலே போய் டிஃபேம் பண்ணீங்கல்ல, ஜெயலலிதாவை டிஃபேம் பண்ணீங்கல்ல. இன்றைக்கி அண்ணாமலை தான் இன்றைக்கி அப்படி தான் சொல்கிற டிடிவிலாம் ஜெயலலிதாவை இவர் மரியாதை குறைவாக பேசுனதப்போ எங்கே போயிருந்தார்? கொதித்தெழுந்து அறிக்கை விட்டாரா? ஆனால் அப்போல்லாம் விமர்சனம் வரல சார். நயினா நாயகர் வந்ததுக்கு அப்புறம் தானே சார் விமர்சனம் பண்ணுறாங்க. அண்ணாமலை ஜெயலலிதா பற்றி பேசினப்போ எல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க. ஏடிஎம்கேல இவங்கெல்லாம் எங்கே போயிருந்தாங்க? ஓபிஎஸ்லேருந்து எல்லாம் சும்மா பேருக்கு அப்படின்ட்டு போயிட்டாங்க. இவர் அப்புறம் அண்ணாவை பற்றி பேசுகிறாரு. ஆமாம், ஜெயலலிதா வந்து என் மனைவி ஜெயலலிதாவோட 1000 மடங்கு மேலானவர், தண்டிக்கப்பட்ட குற்றவாளினா பேச இது தேவையா? அமித்ஷா குஜராத்தில் கைது செய்யப்பட்டார் போலி என்கவுண்டர் வழக்குலன்னு இன்றைக்கி எடப்பாடி பேசினா ஏற்றுக்குவார் அண்ணாமலை? சொல்லுங்கள். கூட்டணியில் இருக்கும்போது கோத்ரா கலவரம் வருது, இங்கே கலைஞர் என்ன சொல்கிறாரு, அது அந்த மாநிலத்துடைய சட்டம் உனக்கு பிரச்சனைன்னு மழுப்புனாரா இல்லையா? இதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு அறிக்கையாக விட்டார். அப்போது கூட்டணின்னு இருக்கும் பொழுது அந்த கூட்டணிக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு போவாங்க. நீங்கள் அடிக்க வேண்டியது திமுகவை. அடித்தாதான் இங்கே இந்த கூட்டணி பலுப்பெறும். நீங்கள் இது பண்ணுவீங்க. பண்ணீங்களா? நீங்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் 1 கொண்டு வந்தீங்க, ஃபைல்ஸ் 2 என்ன பண்ணீங்க? வெளியிடவே இல்லை. என்ன காரணம்? இந்த மாதிரி பல விஷயங்களால் சொல்ல முடியும். இதுதான் அஜெண்டா. அதற்கு அடுத்தது இந்த சைடாக அடிக்க ஆரம்பிச்சிங்க. நீங்கள் அஜெண்டா கொடுக்குற பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்வி அதிமுகவே இது பண்ண, அதிமுகவும் பண்ணுவோம், அதிமுக ஊழலையும் வெளியே கொண்டு வருவோம். அதெல்லாம் பேசுனீங்களா இல்லையா? இதற்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே இவருடைய இது முடியாதுன்றதுனப்பந்தான் அதிமுக இவர்கிட்ட விலகுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டிடிவி ஓபிஎஸ்க்கெல்லாம் நீங்கள் துணை போடுறீங்க. கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே டிடிவி தலைமையில் அதிமுக வரும்னு சொன்னீங்களா இல்லையா? டிடிவி வந்து அமமுக, அவர் தலைமையில் எப்படி அதிமுக வரும்? ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே ஆப்ரேட் பண்ணது அண்ணாமலையா இல்லையா? அவ்வளோ வேலை பண்ணார்ல இல்லை? இது எல்லாம் இது கட்டு தான் ஒரு கட்டத்தில் என்டிஏ கூட்டணி உடையுது. அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷமா இல்லையா? நம்ம தனியாக நிற்கணும், தனியாக நின்று தான் செய்யணும் அப்படின்னு தானே அண்ணாமலை தூக்கி சுமக்கிறாங்க. என்டிஏ கூட்டணி உடையுது, அண்ணாமலை சந்தோஷப்படுறாரா சார்? இப்போவும் சந்தோஷப்படுவார். அண்ணாமலைக்கு என்னென்னா 2024 உடஞ்சி வெளியில் தனியாக நிற்கும் போது அண்ணாமலை ஆதரவாளர் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? பாஜக தனியாக நின்னாதாங்க, அதாங்க அண்ணாமலை பண்ணார். அப்படி தாங்க போனோம். போய் இன்னும் நேராக எங்கேயா குட்டி சோறுக்கு தான் போவீங்க. இந்த பர்சன்டேஜ் வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? 4 எம்எல்ஏவை எப்படி வந்தாங்க? சரி போனீங்களா? 2024 ஜெயிச்சிங்களா? ஏடிஎம்கே காலையும் சேர்த்து வாரி விட்டு திமுக ஜெயிக்கிறது தானே காரணமாக அமைஞ்சிங்க. 39 தொகுதி திமுக ஜெயிக்கிறதுக்கு யார் காரணமாக அமைஞ்சு சொல்லுங்கள்? இந்த பிளவு தானே. வலுவான கூட்டணி இல்லை. இந்த பிளவை உருவாக்குவதற்கு நீங்கள் திமுகவுக்கு துணை போனீங்களா இல்லையா? நான் 11% வாங்கினேன், அந்த 11%க்கு உங்களுக்கு திமுக ஹெல்ப் பண்ணிச்சா இல்லையா? எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்னங்க பண்ணாங்க? பாஜக தான் அடுத்த பெரிய கட்சி, 6 தொகுதிகள் ஜெயிக்கணும்னு உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? அன்றைக்கி திமுகவை வீழ்த்துவதற்கு, அது அதிமுகவை வீழ்த்துவதற்கு என்டிஏ கூட்டணியில் இரட்டைலைக்கு எதிராக நின்னது யார்? டிடிவியா இல்லையா? ஓபிஎஸ் பலாப்பழ சின்னத்து நின்னாரா இல்லையா? அம்மா உருவாக்கின கட்சி, எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி தானே, அதுக்கு எதிராக தானே போய் நின்னீங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து அதிமுக ஒற்றுமைன்னு பேசுகிறீங்க. ஒற்றுமையாக தானே இருக்குது அதிமுக. என்ன பிரச்சனை வந்துச்சு? டெய்லி எடப்பாடியும் தங்கமணியும் எஸ்பி வேலுமணி சண்டை போட்டுனுக்குறாங்களா? ஒற்றுமையாக தானே போகுது. இப்போ சொல்கிறார்ல செங்கோட்டையன் 2024 பாஜகவோட ஒன்று சேரணும்னு சொன்னால் கேட்கல. அப்படி ஒன்று சேர்ந்தா 30 சீட் அடிச்சிருக்கலாம்னு சொல்கிறார்ல. அதுக்கு தடையாக இருந்தது யார்? நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னேனே, யார் இருந்தா? அண்ணாமலை, இந்த இந்த டிடிவி, இந்த டீம் தானே. அண்ணாமலை தலைமையில் அந்த டீமு அண்ணாமலையை பூஸ்ட் பண்ணாங்க. பிஜேபி தான் பெருசு, 6 தொகுதியுடன் ஜெயிக்கணும்லாம் பண்ணாங்க. ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்கம். ஏடிஎம்கே ஒன்றுமே இல்லைன்ற மாதிரிலாம் கொண்டு போனாங்க. அது தேர்தலில் எதிரொலிச்சது. 18% வாங்கினாங்க. பாமகவை அதிமுகவிலிருந்து பிரிந்து வருவதற்கும் உதவி பண்ணாங்க. ராமதாஸே தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னார், நான் அதிமுகவோட இயல்பாக இருக்கிற கூட்டணி, ஆனால் திடீர்னு பார்த்தா அண்ணாமலை பக்கத்தில் உட்காந்து இட்லி சாப்பிட்டுக்கிறார் காலையில், என்னை வற்புறுத்தி கையெழுத்து போட வச்சாங்க. நடந்ததா இல்லையா? ஓகே. இது எல்லாம் பண்ணி முடிஞ்சுது. அவங்களும் தெம்பாக இருந்தாங்க, அண்ணாமலை ஏதோ பண்ணுறாரு போல் பார்க்கலாம் அப்படின்னு. இங்கே என்ன நடந்தது? பிரிஞ்சு போய் 39 சீட்டையும் அடித்தாங்க அவங்க. ஆனால் அந்த தொகுதியுடைய வாக்கு எண்ணிக்கையை கூட்டி பார்த்தா என்டிஏ 13 தொகுதிகள் ஜெயிச்சிருக்குது. இன்றைக்கே போங்க எடுத்து பாருங்கள், கூட்டி பாருங்கள். கோவை, விருதுநகர், சேலம், தருமபுரி, ஆரணி, இந்த மாதிரி 13 தொகுதிகளில் 2 உடைய வாக்கு எண்ணிக்கையை கூட்டினீங்கன்னா லட்சத்தில் டிஃப்ரென்ஸில் ஜெயிக்கிறாங்க. ஒன்றாவே ஆரம்பத்துலேருந்து அந்த கூட்டணி போயிருந்தா
கண்டிப்பா 15லேருந்து 18 சீட்டு அடிச்சிருக்கலாம். யாரால போச்சு? அண்ணாமலையால தான் போணுச்சு விட்டுருங்க. அதற்கு பிறகு இதை உணர்ந்தோன்னா இவர் ஒரு பக்கம் முறுக்கி நிற்கிறார் எடப்பாடி. இவங்களோட கூட்டணியே வேணாம், நம்மளை இந்த வழி பண்ணிட்டாங்க, அண்ணாமலையை இவ்வளோ மரியாதை கொடுத்து நம்ம பொதுச் செயலாளர் கொண்டு அவமானப்படுத்தினாலும் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு. ஆனால் ஜெயலலிதாவை அவமானப்படுத்தின அண்ணாமலை இவங்களோட கூட்டணி சேர்ந்துட்டு கை கொடுத்துருந்தது டிடிவிலேருந்து எல்லாரும். இன்னொரு பக்கம் டிடிவி தாவேகா உருவானோன்னா தாவேகாவோட கூட்டணி சேருவோன்னு முடிவில் இருக்கார் இவர். இந்த நேரத்தில் தான் இவர் சொல்கிறார், அந்த 6 பேர், அந்த 6 பேரில் 5 பேர் நம்ம பாஜகவோட சேரலாம், நம்ம அமித்ஷா கூப்பிட்றாரு வாங்க கூட்டணி அமைச்சிக்கலான்னு. அவங்க பேச்சை கேட்டு போகிறாரு, கூட்டணி மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகுது. ஏன் அவங்க கூப்பிட்றாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அண்ணாமலை ஒரு புசுவானோ, இது உதவாது, நமக்கு என்டிஏக்கு 13 சீட்டு கிடச்சிருக்கோம், எளிதாக 13 சீட்டு, 15 சீட்டு சாதாரணமாக நம்ம கிடச்சிருக்கோம், இந்த மாதிரி தடுமாற தேவையில்லை, இவர் பேச்சை கேட்டு நம்ம இந்த மாதிரி போயிட்டோம், அவங்க வலையில் அழகாக வீழ்த்திட்டாங்க, ஒற்றுமை இன்மையினால் நம்ம தோற்று போயிட்டோம், சீட்டு போச்சு, இந்த தடவை விடக்கூடாது, 2029 நமக்கு பார்ட்னர்னா ஏடிஎம்கே தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஒன்று சேர்றாங்க. அப்போ அவங்களுடைய முதல் கண்டிஷன் அண்ணாமலையை நீக்கணும்னு. அதனால தான் லண்டன் படிக்க அண்ணாமலையை நீக்கிறாங்க. நீக்கினோன்னு இந்த பழைய கூட்டாளிகள் இருக்காங்களே டிடிவி ஓபிஎஸ், இவங்களுக்கு கோபம் வருமா வராதா? சரி, நீக்கினோன்னு நயினாரை போடுறாங்க. நயினார் யார்? டிடிவி காலத்திலேயே சீனியர் அவர் கட்சியில். டிடிவியில் கட்சியில் சீனியராக இருந்தாலும் டிடிவி வந்து அந்த ஃபேமிலின்றதுனால பணிவாக நடந்துட்டவர். இந்த படையப்பால இந்த அம்மா சொல்லுமே, என் வேலைக்காரி, என் வீட்டு வேலைக்காரி படையப்பாவை கட்டிக்கிறதா அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு கீழே இருந்த நயினார் இன்றைக்கி பாஜக தலைவரா? அதுவும் நம்ம நண்பர் அண்ணாமலையை தூக்கிட்டு அவரா? இந்த கூட்டணி ஜெயிக்கிறதா? இந்த கூட்டணி ஜெயிச்சா நயினாருக்கு எவ்வளோ பேர் கிடைக்கும்? கோபம் இருக்குமா இருக்காதா? நயினாரே ஒப்புக்கிட்டார் சார் இன்னைக்கு. அதைத்தான் வெளிப்படுத்துகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், டிடிவி சமீப காலமாக வளர ஆரம்பிச்சிருக்கார், தெளிவாக பேசக்கூடியவர். சமீப காலமாக வளர்றாரு. என்ன வளர்றாரு? எடப்பாடி தான் சிஎம்னா நான் வந்து இருக்க மாட்டேன், இதை நீங்கள் 2021 என்ன சொன்னீங்க, நான் கூட நிற்கலைங்க, எங்கள் ஆட்களை நிற்க வைங்க, ரெட்டையிலே நிற்கட்டும் சொன்னாரா இல்லையா? எடப்பாடி இப்போ முதலமைச்சர் ஆகுதுல எனக்கு பிரச்சனை இல்லை, திமுக வீழ்த்தப்படணும், இதுதான் என் லட்சியம்னு என்டிஏ சேர்ந்தோன்னு சொன்னார். அதுக்கு பிறகு 4-5 மாதம் ஓடிடுச்சு, நாங்கள் என்டிஏல இருக்கோம், என்டிஏல இருக்குமா இல்லையான்னு அவங்க சொல்லணும். இப்படி தான் பீகார் எலெக்ஷனில் அவங்க ரொம்ப இதுவாக இருக்காங்க. இன்னொன்று, எடப்பாடியெல்லாம் சம்மதிக்க வைக்கணும்னா தேர்தல் நெருக்கத்தில் பேசி சம்மதிக்க வச்சு எதாவது பண்ண போகிறாங்க. என்ன பிரச்சனைனா மறுபடியும் அஜெண்டா உடைக்கணும், கட்சி இது பண்ணணும்னு. இதில் ஒருத்தர் உள்ளேயே உருண்டுக்கின்னு சுற்றிக்கின்னு பேட்டி, அந்த பேட்டியில் தான் புரியுதா அவங்களுக்கு? செங்கோட்டையன் பேட்டியில் ஏதாவது புரிஞ்சுதா? ஆகா, நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா இது போல் நான் ஏன் சொல்கிறேன்னா நான் அதுக்கு தான் சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போது இந்த மாதிரி ஆள் நீங்கள் வந்து எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். யாருங்க எல்லோரும்? அது அவருக்கு தெரியும், அவருக்கு தான் தெரியும்ல, அவன் வேலையை பார்த்துட்டு போ, அவர் பார்த்துக்க. பேரை கூட சொல்ல, சசிகலா ஓபிஎஸ் இந்த மாதிரி பேரை கூட சொல்லலை. இவர்கள் இன்றைக்கும் வெளியில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அதிமுக ஒன்றிணைணும் என்பதுதான் எங்கள் லட்சியம்ன்றாங்கல்ல. யார்? டிடிவி ஓபிஎஸ் இவங்களாம். முதல்ல நீங்கள் ஒன்றுபட்டீங்களா? டிடிவியும் சசிகலாவும் ஒன்றுபடுவார்களா? இப்போ இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தாலும் யார் சார் தலைமையாக இருந்தால் அதை விடுங்க, அவங்க ஒன்றே சேர மாட்டாங்க. ஓகே ஏங்க, ஒன்று சேரணும்னா இந்த 6 மாதமாக என்ன பண்ணீங்க? 6-8 மாதம், 2 வருஷமாக ஓபிஎஸ் வெளியில் வந்தார்லங்க. ஆமாம். டிடிவியும் ஓபிஎஸ் ஒன்றா சேர்ந்து எதாவது அணி எதாவது அமைச்சு எதாவது பண்ணாங்களா? இல்லை இந்த புகழேந்தி ஒருத்தர் டிடிவியை இருந்து ஒன்றும் இல்லாமல் போய் வெளியே போனார் புகழேந்தி. இல்லாட்டி அரசியல் வாழ்க்கை வேறு மாதிரி மாறி இருக்கும், ஏடிஎம்கில் இருந்தால் கூட வேறு மாதிரி இருக்கும். இப்போ அவர் டிடிவி திட்டிகிட்டு இருக்காரா? கேசி பழனிசாமி அதிமுகவில் இருக்கும்போது நீக்கினாங்க, டிடிவி கூட சேர்ந்தீங்களா நீங்கள்? கேசி பழனிசாமி டிடிவி சேர்ந்தாங்களா? இவர்களெல்லாம் சிங்கிள் பர்சன். டிவி டிபேட்டில் வேணால் பேசலாம், பெரிய இயக்க அமைப்பு நடத்திக்கிட்டுனா டிடிவி மட்டும் தான் நடத்திட்டு இருக்காரு. இவர் விரும்பிப்பு கூட்டம்னு சொல்லிட்டு இவரை சார்ந்த 4-5 பேர் கூப்பிட்டு சுற்றி நிற்கிறாரு. யார்? ஓபிஎஸ். வேறு என்ன? சசிகலா இந்த கேமுக்குள்ளேயே வரல. அவங்க அதிமுக ஒற்றுமையாக இருக்கணும், திமுக வீழ்த்தப்படணும். எடப்பாடி முதலமைச்சர் ஆகல, எனக்கு பிரச்சனை இல்லைன்ற அளவு தான் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அப்போது சசிகலா விட்டுருங்க, இவங்க யாராவது ஒன்றுபட்டாங்களா? இப்போ மட்டும் என்ன ஒன்றுபடுவோம்? நீங்களே ஒன்றுபடலையே. இப்போ வந்துட்டு நாங்களாம் ஒன்றுபட்டு பண்ணுவோம், நீங்கள் ஒன்றுபட்டதை நாங்கள் பார்க்க தானே போகிறோம். அப்போது இவர்கள் என்னென்னா, இவர்கள் அவருடைய அந்த ஒரு நோக்கம் வந்து அதிமுகவை ஒன்றுபடுத்தி திமுக வீழ்த்தணும்னு கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தூக்கணும். அதுதான் எல்லாத்துக்கும் இந்த பரணி பைய தான் காரணம்னு அவர் இதில் பெரிய ஃபேமஸ் வசனம் இருந்தது, ஞாபகம் இருக்கா? பிக் பாஸில் கஞ்சா கருப்பு, எல்லாத்துக்கும் இந்த பரணி பைய தான் காரணம்னு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த எடப்பாடி தான் காரணம்னு எடப்பாடி வீழ்த்தணும். அண்ணாமலைக்கு சைடு அஜெண்டா நயினார் இல்லாமல் போகணும். இப்போ இதெல்லாம் எடப்பாடி தெரிஞ்சுதான் அவங்க உள்ளே சேர்க்காம இருக்காரு. செங்கோட்டை நீக்கினது காரணமாக அதானே சார்? செங்கோட்டையை நீக்கினதுக்கு வந்து நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க,
உங்கள் கட்சியில் நீங்கள் 1000 கருத்து சொல்லலாம், அது உங்கள் மட்டத்தில் சொல்லணும். எடப்பாடி நீங்கள் செங்கோட்டையன் சொன்னது கரெக்டுன்னு இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவர் நான் நல்லதுன்னு சொன்னார், அவர் வெளியே அமிச்சிட்டாங்கன்னு. நீ ஒரு கட்சி கொடுக்கலாமா? இந்த சொல்கிறவங்க கட்சி அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல அடிப்படை ஞானம் இல்லாதவங்க தான் சொல்லுவாங்க. இல்லை வேணுமுனே அதை ஓரங்கட்டி வச்சுட்டு பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் எதையாவது பேசலாம், எனக்கு தெரியும் நல்லது, ஆனால் நான் அதை மாற்றிட்டு பேசணும், எனக்கு ஒரு அஜெண்டா இருக்கும் அப்படின்னு. இதில் ஒரு கட்சினா அந்த கட்சியுடைய அமைப்புக்குள்ளே தான் எல்லாரும் பேச முடியும். வெளியில் வந்து பேட்டி கொடுக்க முடியுமா? சவால் விட முடியுமா? கெடு கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தா தலைமை முடிவெடுக்க தானே செய்யும். ஜெயலலிதா இருக்கும்போது இதே காரியத்தை செங்கோட்டையன் செய்தால் ஜெயலலிதா என்ன பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பாக தூக்கி தான் எரிஞ்சிருப்பாங்க. அதால தானே ஒரு பண்ணார். அப்புறம் என்ன, திமுகவில் இருந்துக்கிட்டு ஒருத்தர் வெளியில் வந்து யாராவது ஒரு அமைச்சர் மெய்யநாதன் வச்சுக்கிங்க வந்துட்டு கேஎஸ்ஆர் இது போன்ற பல பேரை நீக்கியிருக்கீங்க, தலைவரை சரியில்லை, பிரிந்தவர்களை ஒன்று கூட்டணும், தயவு செய்து உங்களுக்கு ஒரு 10 நாள் கெடு கொடுக்குறேன், இல்லாட்டி நாங்கள் முடிவு எடுப்போம்னு சொன்னா என்ன ஆகும்? அவரை கூட விடுங்க. ஆராசா வந்து பேட்டி கொடுத்தா என்ன ஆகும் சொல்லுங்கள்? கண்டிப்பாக தூக்கிடுவாங்க, கட்சியில் தூக்கிடுவாங்கல்ல. ஆராசா செஞ்சது கரெக்டுன்னு யாராவது பேசுவாங்களா? பத்திரிகையாளர்கள் அவனும் பேச மாட்டான். திமுக தலைமைக்கு எதிராகனா தான் அஜெண்டா. இங்கேனா ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம். எவ்வளோ அநியாயம் நடக்குது பார். ஏண்டா அந்த கட்சி பிரச்சனை, நீ என்ன அப்படியே பெரிய ஜனநாயகம் தெரிஞ்சோன்னா? கம்யூனிஸ்ட் கட்சியில் சண்முகம் இருக்கார், திடீர்னு வேறு ஒரு தலைவர் வெளியில் வந்துட்டு நம்ம அருணனே எடுத்துங்க, இந்த டிபேட்லாம் சிச்சின்னே இருப்பார், சண்முகம் திமுக எதிராக பேசுகிறார், இதெல்லாம் சரியில்லை, நாம் அடிமை சாசனம் ஏற்கனவே எழுதி கொடுத்துருக்குறோம், அது பிரகாரம் நடக்கணும், நான் அவருக்கு கெடு கொடுக்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசினா விட்டுருவாங்களா? விலங்கு கேட்க மாட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. எதுவும் இருந்தாலும் கட்சி தலைமையிட்ட போய் முறையிடல. இந்த மாதிரி மல்லை சத்யாவை எதுக்கு நிற்கிறாங்க? இவ்வளோ யோகியம் பேசுகிறாங்களே, ஆதவர்ஜுனா எதுக்கு நிற்கிறாங்க? கட்சி கட்டுப்பாட்டை மீறி பேட்டி கொடுத்தாரு, திமுக ரொம்ப விமர்சனம் பண்ணி நிற்கிறாங்களா? அப்போ இந்த பத்திரிகைகள்லாம் வரைஞ்சிக்கிட்டு ஆதவர்ஜுனா என்ன சொன்னார் அப்படி நான் பேசுனாங்க. அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இது. மல்லை சத்யாவை எதுக்கு நிற்கிறாங்க? அப்பட்டமாக தெரியுது பையனுக்கு பையன் தான் காரணம், மல்லை சத்யா காரணம் இல்லைன்னு தெரியுது. ஆனாலும் எந்த பத்திரிக்கையாவது வைகோ அநியாயம் பண்ணான்னு பேசுகிறாங்களா, எழுதுகிறாங்களா? மல்லை சத்யாவுக்கு ஆதரவாக எழுதுகிறாங்களா? இன்றைக்கி நிரந்தரமாக நீக்கிட்டாங்க. ஏன் நீக்கினீங்க? அவர் என்ன சொன்னார்? ஒன்றும் எதுவுமே சொல்லி அவர் தவறாக எதுவுமே சொல்லலை. அவர் கட்சிக்காக தானே உழைச்சார். உன் பையனுக்கு பிடிக்கலாம் நீக்கிடுவியா? அப்போ இங்கே அந்த மாதிரி எதாவது நடந்ததா? நீங்கள் கட்சிக்கு எதிராக சவால் விடுறீங்க, பொதுச் செயலாளர் கெடு விதிக்கிறீங்க. நீங்கள் என்ன கெடுவோம் நீ உங்கள் மட்டத்தில் எழுதிக்கணும். இந்த ப்ரொஃபஸர் சீனிவாசன் பேட்டி கொடுத்துருக்காரு பாருங்க, அவர் சொன்னது கரெக்டு, சொன்ன இடம் தப்பு இல்லை. யார் மூலியமாச்சும் தலைமையிட்ட சொல்லியிருக்கலாம் இது மாதிரி. ஏங்க நீங்கள் எடப்பாடியே பார்த்து சொல்லலாம். ஓகே சரி, 6 பேர் போய் சொன்னீங்கன்னீங்கல்ல, 6 பேரில் 5 பேர் அங்கே தானேங்கிறான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த 5 பேர் சொல்லி தானே அவர் மறுபடியும் பிஜேபி போகிறாரு. அவருடைய இதையும் விட்டுட்டு அப்போ அங்கே ஜனநாயகம் இருக்கா? நீங்கள் சொன்ன பிரகாரம் தானே அவர் பிஜேபி போயிருக்காரு. நீங்கள் சொன்ன பிரகாரம் தானே அந்த கூட்டணி வலுவாக இருக்குது. நீங்கள் சொன்ன பிரகாரம் தானே ஸ்ட்ராங்காக போகுது, பிரச்சாரம் எல்லாம் போகுது, இல்லை எழுச்சி பயணம். அதிமுக 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஆகிப்போ இருக்குது. அவருடைய பிரச்சார பயணம் எல்லாம் ஒரு வீச்சை ஏற்படுத்துதா? அது இவங்களால பதில் சொல்ல முடியுது அதிமுகவால். ஆனால் இவர்களை பயன்படுத்தி இன்றைக்கி ஒரு சலசலப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இது ஒரு டிஃபேம். ஏதாவது ஒன்றா ஐயோ பார்த்தியா, இப்போ சீமான் யாராவது ஒருத்தர் விலகுனா அவனை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சீமானை திட்ட விடுறது, ஒன்றுமே இல்லை மோசம் கிசோன்னு பேச வைக்கிறது நடக்குதா இல்லையா? கண்டிப்பாக. இதுக்குன்னே 10 சேனலு கூப்பிட்டு பேட்டி எடுப்பான், திமுகவுடைய ஆதரவாளர் திட்ட வைப்பான். வெளியில் வந்தவன் திட்ட தானே செய்வான். சீமான் கட்சி ஒன்றும் இல்லை, அராஜகம் பண்ணுறாரு. இவங்களாம் அப்படியே போய் தலைவரை நீங்கள் வந்து அந்த மாவட்ட செயலாளர் மாற்றின தப்பு தலைவர், ஐயோ அப்படியா சரிப்பா நான் கேட்டு அப்படியா கேட்பாங்க. நீ பார்க்க முடியுமா? வந்தாலும் நீ எப்படி பண்ணுற? ஒரு புக்கை கொண்டு போய் நீட்டுற, உன்னை பார்த்து சிரிக்க கூட மாட்டேங்கிறாரு அவர், இப்படி வாங்கி இப்படி குத்துனுக்கிறாரு, போப்போ தானே. அப்புறம் அடுத்த கட்சியில் ஜனநாயகம் இல்லை, நீங்கள் வருத்தப்படுறீங்க. சரி, இப்போ செங்கோட்டை நீக்கினதுக்கு அப்புறம் 2000 பேர் அதிமுகலேருந்து வெளியில் வந்திருக்காங்கன்ற மாதிரி செய்திகள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. உண்மையா சார் அது? நீங்கள் அந்த கூட்டங்கள்லாம் பார்த்தீங்களா? ஒரு 500 பேர் இருப்பாங்களா? 500 பேருக்கும் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் இது எல்லாமே செட்டப், இந்த ஊடகங்கள் இது பண்ணுறது. அதிமுகவில் பிரச்சனை, தாவேக்கால பிரச்சனை, சீமான் கட்சியில் பிரச்சனை. எங்கள் கட்சியில் ஒன்றுமே இல்லை, உங்கள் கட்சி தான் நாறிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் கூட்டணிகள்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஒருமித கருத்தோட அமைதியாக தானே சார் இருக்காங்க, கூட்டணிந்து விலகாமல். சண்முகம் பேட்டிலாம் பார்த்தீங்களா? அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்றீங்க. திருமாவளவன் பேட்டி பார்க்கல? காங்கிரஸ் நேற்று 117 சீட்டு கேட்போன்ருக்காங்க. இதெல்லாம் எந்த ஊடகமாக எடுத்து பேசுது. ஆனால் மற்ற கட்சியில் வர பிரச்சனையோட பார்க்கும்போது திமுக கூட்டணியில் வர பிரச்சனை கம்மியாக தானே சார்? இங்கே தான் அதிகமாக இருக்குது. வெளியில் தெரியாமல் இருக்குங்களா? அவ்வளோதான். பேசினா தானே உங்களுக்கு என்னங்க தெரியும் சொல்லுங்கள். உங்களுக்கு எதை வச்சு தெரியுது?
அதாவது நம்ம சேனலை பார்த்தா நியூஸ் பார்த்தா தான் தெரியும். அவ்வளோதான். அந்த சேனல் யார்கிட்ட இருக்குது? திமுக கண்ட்ரோல். வேற என்ன? ஜிஎஸ்டி பற்றி ஏதாவது விவாதம் நடத்துனாங்களா? ஜிஎஸ்டி வரி குறைச்சிருக்காங்களா? மிகப்பெரிய புரட்சி தானே அது. அதை திமுக ஏன் எதிர்க்குது? வருமானம் போச்சு, இந்தியாவுக்கே வருமானம் போச்சு தான். ஆனால் அவங்க அதுக்கு குறைக்கிறாங்க. இப்போ 100 ரூபா வருதுன்னா 50 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும். மீதி 50 ரூபாவில் ஈவு தொகையில் ஒரு 10% வரும். அப்போ 100 ரூபா ஜிஎஸ்டினா அதில் 60 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எப்படியோ ஒரு வகையில் போயிடுது. இப்போ 100 ரூபா வருமானத்தில் குறைச்சி இப்போ 80 ரூபா வர மாதிரி பண்ணியிருக்காங்க. 80 ரூபாவில் உனக்கு 40 ரூபா ப்ளஸ் இந்த 40 ரூபாவில் மீதி இருக்க ஒரு 5 ரூபா வச்சு 45 ரூபா உனக்கு வந்துட போகுது. நீ அதை எதிர்க்கிற. ஆனால் அதனால் பலன் யாருக்கு? சாதாரண மக்களுக்கு பலன் இருக்கா இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து மக்களுக்கு நன்மை செய்கிற விஷயம் தானே. இதையே நீங்கள் எதிர்க்கிறீங்க. அதில் மேலே டிபேட் நடத்த தைரியம் இருக்குதா அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு? தப்புன்னு கூட சொல்லுங்கள், நடத்த தைரியம் இருக்கான்றேன். இந்த பொருளாதார நிபுணர்கள் மேதைகள்லாம் எங்கே போனாங்க? இதே ஜிஎஸ்டியை 30% ஆக்கியிருந்தா ஜெயரஞ்சன் வெளியே வந்திருப்பார், சீனிவாசன் வெளியே வந்திருப்பார், பொருளாதார மேதைகள் வந்திருப்பாங்க, புது பொருளாதார மேதைகள் வந்திருப்பாங்க, டிபேட் ஓடி இருக்கும். உண்டா இல்லையா? சரி, இப்போ சன் டிவி கலைஞர் டிவியில் நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக கண்ட்ரோலில் இருக்குது, அவங்களுடைய சேனல் அவங்க பண்ணலாம். ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம் சன் டிவி கலைஞர் காலத்திலேயே திமுக கண்ட்ரோலில் இருந்ததா? இல்லை. சன் டிவி பொதுவான டிவியாக இருந்தது. சரி, ராஜா என்னைக்கு வெளியே போனாரோ அன்னைக்கு போச்சு எல்லாமே. அது இன்னொரு கலைஞர் டிவியாக மாறி போச்சு. அவ்வளோதான். சன் டிவி இதை விட்டுருங்க, நேஷ்னல் டிவி எடுத்துங்க, நியூஸ் 18 மற்ற சேனல்கள்லாம் பெரும்பாலும் அரசு ஆதரவு செய்திகள் தானே. அதுதான் ஏன் சார் மற்ற சேனல்லாம் திமுக அவ்வளோதான் பணம் வாங்குறாங்களா சார்? அதெல்லாம் நான் எப்படி சொல்ல முடியும்? ஆதரவாக போயிட்டாங்க, ஆதரவாக இருக்கிறார்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ஆதரவாக இருக்கிறார்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆதரவு இருக்கும். அதனால தான் அந்த டிபேட்லாம் நம்மலாம் கூப்பிட்டா போகாத காரணம், நமக்கெல்லாம் குரல் எடுபடாது. இவங்கள மாதிரி தொண்டாளிக்க கத்திட்டு இருக்க முடியாது. இன்னொன்று சொன்ன விஷயத்தை பேசிக்கிட்டுலாம் இருப்பாங்க, பொய்யாக பேசுவாங்க. பொய் பேச ஆரம்பித்தா நமக்கு அடுத்து ஒரு டென்ஷனாக. இன்னொன்று இது எதுக்கு? இது யாரும் ஜனங்க பார்க்குறதே இல்லை. இவங்க வச்சுட்டு நடத்திட்டு இருக்காங்க, இவங்களே பார்த்து இவங்களே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அது எதுக்கு போகணுன்ற மாதிரி தான் பலரும் அதை விட்டு ஒதுங்குறாங்க. சில பேர் எப்படின்னா சேனலுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறது. இந்த சேனலா இங்கே இப்படி பேசிக்குவோம், அந்த சேனலா அப்படி பேசிக்குவோன்றது. இப்படி தான் இன்றைக்கி இந்த இதெல்லாம் ஓடுது. அதனால் இது எல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு கருத்தை திரும்ப 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 மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் மற்றதில் வச்சு திணிக்கிறாங்க. நான் பல இடங்களில் வெளியில் போய் பேசும்பொழுது இதுக்கு ஆட்பட்டவர்கள் தான் அதிகம். இதில் முக்கியமாக பாஜகவுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக அந்த பழைய ஸ்டைல்லையே இப்போ வரைக்குமே மெயின்டைன் பண்ணுறது. இதை விட 1000 அநியாயம் காங்கிரஸ் நடத்திருக்குது. இப்போ இருக்கிற யாருக்காவது தெரியாது. அவ்வளோ அநியாயங்க. திமுக படாத கஷ்டம் கிடையாதுங்க, கம்யூனிஸ்டுகள் படாத கஷ்டம் கிடையாதுங்க. அவ்வளோ அநியாயம், வேலையில்லா திண்டாட்டம், அடுத்த கட்டத்துக்கு நகராத இது. பண மதிப்பில் பற்றி இன்றைக்கி பேசுகிறாங்க. 75 அந்த அம்மா பண்ணியிருக்குது, அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்குது இந்திரா காந்தி. எமர்ஜென்சி நீட்டு கொண்டு வந்தது யார்? நீட்டை அமுல்படுத்தினது யார்? காங்கிரஸ். இவங்களுடைய மத்திய இணையமைச்சர், திமுகவுடைய மத்திய இணையமைச்சர், சுகாதாரத்துறை இணையமைச்சர் திமுக அறிமுகப்படுத்தினது. எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி யார் கொண்டு வந்தா? இன்றைக்கி ஜிஎஸ்டி எதிர்க்கிறாங்க, ஜிஎஸ்டி யார் கொண்டு வந்தா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பண்ணிக்கிட்டு இவர்கள் அவர்கள் மேலே பழிய போடுறது, பண்ணுறது எல்லாம் இது பண்ணுறது. கச்சத்தீவு யார் தாராவாத்தா? ஜெய்சங்கர் விழாவாரியாக போட்டு அடிச்சிட்டாரு. 74 தாராவாகிறது முன்னாடி 73 ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் நடந்து கலைஞர் ஒத்துக்கிட்டார், சைன் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு கச்சத்தீவை மீட்போம் அது இதுன்னு கூட ஒரு வழக்கு கூட நீதிமன்றத்தில் போடலை, ஒன்றுமே பண்ணல. எப்படி போடுவாங்க? இங்கே தான் 1000 பிரச்சனை இவருக்கு இருக்கு, மத்திய அரசு விட்டா தூக்கிடுவாங்கன்னு. அதில் தான் இறங்கி போனது. கச்சத்தீவு மட்டும் இல்லை, காவிரி ஒப்பந்தம் 74 முடியுது, நமக்கு 152 டிஎம்சி கொடுக்கணும், 74 டிஎம்சியாக குறைக்கிறாங்க. ஒத்துக்கிட்டாரு, ஒத்துக்கிட்டு சைன் பண்ணார். லாஸ்ட்டில் அது 74 தேஞ்சி 32 கிடச்சா கூட போதுன்ற மாதிரி நீங்கள் வந்து நிற்கிறோம். மேகதாட்டு அணை இப்போ கட்டிகிட்டு இருக்காங்களா? என்ன கேட்குறாங்க? பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வைக்க வேண்டியதுன்னு, அதுக்காக ஸ்தம்பிக்க வைக்கணும்ல. இலங்கையில் மீனவர்கள் நம்ம தமிழ் மீனவர்களை பிடிச்சி கைது பண்ணிகிட்டே இருக்க எல்லாம் பண்ணுறாங்களா? குறைந்தபட்சம் கச்சத்தீவில் வலைகளை உலர்த்துறதுக்கு மற்ற எதுக்காவது பேசி இது பண்ணுறது வேலையை பார்லிமெண்ட்டை நெருக்கணும்ல. அங்கே போய் என்ன பேசுறது? மும்மொழி கொள்கை ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்குது. அவன் திருப்பி அடித்தானா தூக்கிட்டு ஓடியாந்துடுறது. இல்லாட்டி பார்லிமெண்ட் உள்ளே போகிறதில்ல, சம்சா சாப்பிட்டு வெளியே பிளக்கார்டு பிடிச்சிக்கின்னு பார்லிமெண்ட்டை நடத்த விடாமல் பண்ணிட்டு வருது. அங்கே சம்சா சாப்பிட்டு இங்கே வந்து உண்ணாவிரதம் இருக்கிறது, நிதி கொடுன்னு. நீ எம்பி தானே, பார்லிமெண்ட்டில் தனிநபர் தீர்மானமே கொண்டு வந்து பேச வேண்டியதானே, தமிழ்நாட்டுக்கான நிதி கொடுக்கலன்னு, ஒட்டுமொத்தமாக நிதி கொடுக்கலன்னு பேசுறது. கொடுக்காதது அந்த வெற்றில் மட்டும், அதில் ஏன்றது கூட பேச தயாரில்லை. அவங்க கேட்டால் கல்விக்கான நிதி கொடுக்கல அப்படின்றது. கோர்ட்டில் போய் இதே உருட்டுனாங்க. கொடுக்கலனா நீ உங்க நிதியை போட்டு பண்ணியா, என்ன பெரிய விஷயமா அது அப்படின்னு கோர்ட்டு சொல்லி அனுப்பிச்சி விட்டுச்சு.
அந்த ஆர்டிஐ இது இருக்குல்ல, ஆமாம். அந்த இதுக்கு இதுதான் இன்றைக்கி நடக்குது. அதுதான் செங்கோட்டையன் விஷயத்தில் நடந்தது. ஓகே. செங்கோட்டையன் பண்ணது கட்சி விதி மீறல் நடவடிக்கை. நீ வெளியில் வந்து பேட்டி கொடுத்தனா உன்னை கட்சி நீக்குவாங்கன்னு தெரியும். ஆனால் எனக்கு இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது, நான் இப்படிலாம் பேசினா என்ன பொறுப்பில் நீக்குவான்னு தெரியாம அதை சொல்கிறது அசிங்கம் பண்ணாங்க அந்த ஆள். ஏன்னா அமைப்பு செயலாளர் அவர். கட்சியை வந்து வழிநடத்தின மூலம் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கார். கட்சிக்குள்ளே இப்படி நடந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். இந்த மாதிரி பலரையும் ஜெயலலிதா வெளியேற்றிருக்காங்க. மலைச்சாமின்னு ஒருத்தர் கட்சிக்குள்ளே சேர்த்தாங்க. அவர் அங்கே டெல்லியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. கட்சியில் ஏதோ பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அப்போ முன்னாள் தலைமை செயலர். ஓகே. பாஜக அதிமுக கூட்டணி வருமா ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதுன்னு சொல்லிட்டு வந்தார். நான் தான் அதை சொல்லணும், நீ என்ன சொல்கிறது, நீங்கள் வந்தோன்னா பதவி பிடிங்கிட்டாங்க. ஃப்ளைட்டை விட்டு இறங்கும்போது அவர் அந்த பதவியில் இல்லை. அங்கே பேட்டி கொடுத்துட்டு இங்கே இறங்கும்போது பதவியில் இல்லை. இந்த மாதிரி பலரையும் பலர் இதை வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு என்னெல்லாம் ஏன் ஆரம் வீரப்பனை தூக்குனாங்க? ரஜினிகாந்த் இது பண்ணி ரஜினிகாந்த் பேசுகிறாரு, குண்டு வெடிப்பு கலாச்சாரம் நடக்குது, அதெல்லாம் பண்ணணும். இவர் ஆரம் வீரப்பன் பின்னாடி இருந்து பண்ணுறாருன்னு தெரிஞ்சது, தூக்கி விட்டாங்க. என்ன பண்ணீங்க? அதனால் கட்சி முடிவெடுத்தால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அணி வகுத்து 5 முனை போட்டியாக உருவாக வாய்ப்பு இருக்கா சார்? அதெல்லாம் எதிர்கொண்டு எடப்பாடி பழனிசாமி எப்படி சார் கட்சி ஆளுக்கு 100 ஓட்டு இருக்குது? ஏங்க 2021 டிடிவி தினகரனுக்கு இருந்த மரியாதை இப்போ இருக்குது. நீங்கள் நடுவில் பாருங்கள், 2021 அப்புறம் அவர் காணாமல் போயிருப்பார். பேட்டின்றது எதுவுமே ஊடகங்களே அவர் கண்டுக்காது. இப்போ தான் ஒரு 3 நாளாக தூக்கி சுற்றுறாங்க. அதெல்லாம் அசைன்மெண்ட்டு. டிடிவிட்ட போய் எடு, ஏன்னா ஏடிஎம்க்கு எதிராக பேசுகிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீ இந்த டிடிவி தினகரன் 2021 பெரிய இது 18 எம்எல்ஏ செந்தில் பாலாஜி தான் இப்போ வெளியே போயிருக்காரு. மற்றபடி எல்லாருமே பெரும்பாலும் இருந்தாங்க. ஆனால் அவர்களே அவரால் தக்க வச்சுக்க முடியல. ஏன்னா எல்லாரையும் செலவு பண்ண வச்சா வெற்றிவேல்லாம் நொந்து நூலாகிட்டாப்புல. லாஸ்ட்டில் செத்தே போயிட்டார். நீங்கள் பலரும் திமுக அதிமுக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க. இவர் தேஞ்சி நீங்கள் ஒன்றும் இல்லாமல் சும்மா பழைய பெருமையில் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. கட்சி நடத்துகிற மேனு சென்னையில் கூட கட்சி ஆஃபீஸை மூட்டார்னு நினைக்கிறேன். இந்த உட்லாண்ட் சார் பக்கத்தில் இருந்தது, மூடிட்டார். இவர் தான் இவருடைய நிலைமை. இவர் வந்து ஏதோ என்டிஏ மரியாதை கொடுத்து கூட கூட்டு வச்சுட்டு சுற்றிருந்தாங்க. இப்போ என்டிஏவும் பகிச்சிட்டு வெளியே வந்துட்டாருன்னா, கை விட்டாங்கன்னா முடிஞ்சது கதை. விஜய்கிட்ட போய் ஒரு விட்டுனா புஷியானந்த் பேச்சை புஷியானந்த் தலைமையின் கீழே இயங்கணும். புஷியானந்த் எப்படி நடத்துவார்னு தெரியும்ல. எவ்வளோ கேவலப்பட்டு போயிட்டீங்க பாருங்கள். ஆனால் சொல்கிறாருல்ல சார், 26 விஜயோட தலைமையில் ஒரு கூட்டணி அமையும்னு சொல்கிறாரு. அமையன்னா நாங்கள் அமைஞ்சு தாங்க தீரும். என்னங்க இவர் அந்த கூட்டணி போய் தயாராகிட்டாரா? போவாங்க. நான் இப்போ இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்குங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் இதான் முதல் முறை நம்ம பத்திரிகையாலும் உருட்டுவோம். 2014 நடந்திருக்கு. காங்கிரஸ் தனியாக போயிருந்தது. 2009 கூட தனித்தனியாக பிரிஞ்சு பலரும் நின்றுருக்காங்க. திருமாவளவனே தனியாக போயிட்டு அவர் கிருஷ்ணசாமிலாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சலாம் நின்றுருக்காங்க. இவர் எவ்வளோ ஓட்டு வாங்குவார்? நாங்கள் விஜயே சொல்கிறோம், நம்ம 20% வாங்கினா கூட ஜெயிக்க முடியாது, ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாதுன்றோம். ஏன்னா ஒரு தொகுதியில் 20%ன்றது எவ்வளோ? 2 லட்சம் ஓட்டு பதிவு வச்சுன்னா 40,000. அந்த இடத்துல 60,000 75,000 வாங்குவாங்க. இவங்க 1 லட்சம் கூட வாங்குவாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே. அப்போ 40,000 வாங்கினீங்கன்னா ஜெயிப்பீங்க. சீமான் ஏன் ஜெயிக்க முடியல? 20,000 25,000 10,000 15,000 ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்குது. அது வெற்றிக்கான இது கிடையாதுல்ல. அதே சீமான் ஒரு இடத்துல கட்சியோட கூட்டணி போனார்னா அந்த கூட்டணியை ஜெயிக்கிறதுக்கு அந்த 20,000 15,000 பயன்படும். அவர் நான் போக மாட்டேன்னு நிற்கிறாரு. அப்போ அப்படியே தான் நின்றுட்டு இருக்கணும். இப்போ விஜயும் அதே கதை தான். இது அடி வாங்கினா பிறகு தெரியும், ஓ நம்ம தப்பு பண்ணிட்டோம், அப்போ நம்ம யாருக்கிட்டே கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு. அந்த நேரத்தில் காங்கிரஸ் சில சமயம் யோசிப்பாங்க. அதெல்லாம் அப்புறம் விஜய் கட்சியை நிலைநிறுத்தி 2031 வரைக்கும் தள்ளணும். இதான் சிங்கமாச்சே. இப்போ இந்த இன்னைக்கு போகிற 13 திருச்சியிலேருந்து ஆரம்பித்து அந்த வெயிலெலாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அதோட சிங்கம் மலை கூட்டுக்குள்ளே பூந்துக்கும். இவங்க வெளியே இருந்து ராஜா மகாராஜா வெளியே வா அப்படின்வாங்க. படா இதோடு நான் 17ஆம் தேதி தான் வருவேன் அப்படி இப்படின்னு ஒரு கூத்துலாம் நடக்க போகுது. அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு கட்சி இது கூட இவர்கள் கூட்டணி சேர்ந்தா என்ன, ஒரு 3-4% வச்சுக்கோங்க. அவர் 22-23% அவ்வளோதான். யாருக்காலையாவது பிடிச்சி வாரி விடுவாங்க, அவ்வளோதான். அதற்கு பிறகு என்ன ஆகும்? இதே திட்டுலாம் திட்டிட்டு வருவாங்க. இன்னொன்று, இவர்கள் கட்சிக்குள்ளேயே யாரை மேடையில் ஏற்றுறது, யாரை இது பண்ணுறதுலாம் 1000 பிரச்சனை. நீங்கள் இந்த கூட்டணிலாம் சேர்த்துக்கிட்டா டிடிவி இவர்கள் எப்படி நடத்துவாங்க? டிடிவிக்கு மேடை தருவாங்களா? என்ன மரியாதை செலுத்துவாங்க? பவுன்சருங்க உள்ள விடுவானா? ஒரு கட்சி தலைவர், முக்கியமான தலைவர் வெளியில் ஃபோன் வந்திருக்குன்னு வெளியில் போயிருக்காப்புல அந்த மேடை விட்டு. திரும்ப வந்தால் விட மாட்டேன்ட்டான் பவுன்சரு. அரே ஜாவ், யார் நீன்ட்டான்னு. நான் தான், யாராக இருந்தா நான் போ விஜய்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வான்னு. விஜய்கிட்ட எப்படிங்க? விஜய் உள்ளே இருக்கார். ஆதவ்கிட்ட போய் வாங்கிட்டு வா. ஆதவம் உள்ளே தாங்க இருக்கார். வெளியே வந்தது குற்றமாயா அப்படின்னு. ஆனால் ஆதவ் வெளியேந்து கட்சியில் வந்தவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி மற்றவங்க கொடுப்பாங்களா சார்? அவர் முக்கியத்துவத்தை அவரே எடுத்துக்கிறாரு, துட்டு செலவு பண்ணி. என்னத்தை கொடுக்குறாங்க? அவர் மட்டும் பணம் செலவு பண்ணாமல் இருக்கட்டுமே.
மேடையில் கூட ஏற்ற மாட்டாங்க. இந்த இடத்துல அதெல்லாம் பார்க்கணும்ல. எப்படி ஆதவ் அந்த இடத்துல வந்து உக்காந்துருக்காரு, அருண்ராஜ் என்ன லெவலில் இருக்கார், ஒவ்வொருத்தரும் என்னென்ன லெவலில் இருக்காங்கலாம் இருக்குல்ல. யாரும் இந்த கொள்கை ரீதியாக ஒன்றிணைந்து யாருக்கும் முதல்ல 5 நிமிஷத்துக்கு மேலே பேச வரலையே. அதுவே தெளிவாக பேச வரல. அதனால தான் 5 நிமிஷத்துக்கு மேலே பேச வரல. தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பேசிடுவீங்க. அதுதான் பிரச்சனை. சரி, நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.